படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரோ. உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதயம் முரளி, இதயம் தொடுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. சொல்லக்கூடிய காதலை, சொல்ல துடிக்கும் காதலை சொல்ல முடியாமலேயே இருக்கிறதுடைய வழி இருக்குல்ல, அதுதான் படம். அது ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 90ஸோட ஒரு லைஃப் ஸ்டைல், சொல்லாத காதல். ஆக்சுவலி அவங்க அப்பாவோட சேம் அதே தான், ஒரு தலை காதல். கடைசி வரைக்கும் அவன் காதலை சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதை எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கொண்டுட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு அதர்வா தான் பிடிக்கும். ஆமாம், படம் நல்லா இருந்துச்சுங்க, போய் பாருங்க, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா லவ் இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா தான் சார் இருக்கு. அப்போ இருக்கிறது இப்போ வந்து பார்க்கறது நல்லா இருக்குல்ல. அப்போ தெரியாத கூட இப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னா 2-3 விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பகத் பாசில் அவரோட ரோல் செம்மையாக பண்ணார். ஒரு விஷயங்களும் ஃப்ளாஷ்பேக்லாம் வேண்டாம், அப்படியே ஆடியன்ஸ் மைண்ட்ல இருந்து வாய்ஸ் பேசுவாங்களா, அப்படி மைண்ட் வாய்ஸ் மாதிரியே இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்தது. எல்லாத்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதர்வா சாரை தாண்டி நட்டி சாரும் ஃபகத் ஃபாசில் சாரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு யாரோட ஆக்டிங் அப்படின்னு சொன்னால் அதர்வாலோட அந்த ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி கோபி சுதாகரும் அதர்வாலும் சேர்ந்து மிக்ஸ் ஆவாங்கல்ல, அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. லவ் இல்லை அப்படிங்கிறத தாண்டி படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மெசேஜாக சொல்லணும்னா எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுங்க. ஈவன் தோ அடுத்தவங்க நல்லா நினைப்பாங்க, கெட்டதாக நினைப்பாங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம வாயை திறந்து சொன்னாதான். இதயம் திறந்துருது, கண்ணு திறந்துருது, வாயை மட்டும் திறக்கவே மாட்டேங்குது. அந்த வாயை திறந்துட்டிங்கன்னா மீதி எல்லாமே கனெக்ட் ஆயிருங்கிறது தான் படத்தினுடைய விஷயம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி நிறையா ஒன் சைட் லவ், நிறையா ஃப்ளாஷ்பேக் லவ்லாம் இருக்குல்ல. நம்ம ஆட்டோகிராஃப் மூவி எந்த அளவுக்கு ரசித்தோம், அதோட ஃபீல் ஒரு ஜாகிரஃபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கலாம். இப்போ வந்து உடனே லவ் பண்ணால் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து லேட் ஆகும். 90ஸ்லாம் லேட்டாக தான் ஆகும். ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகிறது லேட்டாக தான் ஆகும். இப்போ 2Ksல அப்படி இல்லை சார். ஒரு பொண்ணை பார்த்துட்டு உடனே போய் லவ்வாக சொல்லிடுறாங்கல்ல. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.